வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தவறிட்டாங்க. கட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அக்கா சில எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது ஒருத்தங்களோட ஸ்டைலு நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்னோட நேமை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து சொன்னேன். அதே மாதிரி இந்த ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீக்கில். இன்றைக்கி நம்மளோட பர்த்டேங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எந்த விதத்தில் தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. இதே மாதிரி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்த்டேக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் இல்லைன்னா பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த வீடியோ இருக்காது, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போது ரிமூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் அதை பண்ணி முடிக்கலின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்குள்ளே பண்ண முடியுமான்னு தெரில, என்னோடய பெரிய பெரிய ரைடெல்லாம். அதே மாதிரி மறுபடியும் சைக்கிளில் வந்து கம்பேக் கொடுக்கணும் இந்த இயர் எண்டிங்கில். கண்டிப்பாக சைக்கிளிங்கில் பெரிய அப்டேட்டோடு வருவேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கோருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்பை விட்டு போக வேண்டியது, மறுபடியும் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒர்க் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒர்க்குக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி இப்படியே தூங்கி கண்ணெல்லாம் பயங்கர எரிச்சல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு கிளம்ப வேண்டியது. பர்த்டே அன்றைக்கே நான் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். பாதி தூரம் போயிட்டு மைண்டு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி லீவ் போட்டலாம், என்னால் முடியலைங்க, ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு, முடியல. ஆல்ரெடி காலையிலலாம் கோயிலுக்கெல்லாம் போனேன், அதெல்லாம் லாக் எடுக்கலான்னு பார்த்தேன். பர்த்டே அன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஹாப்பியாக இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தம். நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் டைப். அது ஒன்றும் இல்லை, ஒரு அது வாழ்க்கையில் நடக்காது. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கண்ணு கலங்கிடுவேன். இப்போ இந்த வீடியோஸ்லாம் கண்ணு கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போவே லைட்டாக கண்ணு கலங்குது. அது வந்து நடக்கவே நடக்காது. இருந்தாலும் அது அந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏக்கம். அதை பற்றி பேச வேண்டாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பர்த்டேக்குள்ளே நம்ம ஒரு பெரிய டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு. ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ்க்கு எண்டே இல்லை. நம்ம ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்த சக்ஸஸ் நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு சக்ஸஸ் எல்லாம் தேவையில்லைங்க. நம்ம இதை பண்ணால் நமக்கு எது மனசார நிம்மதி கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம பண்ணுவேன். அதை மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பேன் லைஃப் லாங். ஏதோ சொல்லணும்ன்ட்டு வந்தேன். அதே மாதிரி பெருசாக பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததில்லை. நானும் யாருக்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்க. அவங்க விஷ் பண்ணல, இவங்க விஷ் பண்ணல, அதெல்லாம் நான் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன். மற்றவங்கக்கிட்ட அந்த பொன் பொருள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்க. மாப்பிள்ளை கோபி நம்ம கடைசியாக மோட்டலாக போட்டது பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பன் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அவன் நேற்று 29ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. சரி வாடா நம்ம டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு டீ குடிக்க போயிருந்தோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் எட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்குங்க. உண்மையில எமோஷனல் அந்த இடத்துல அழுதுட்டு நான். என்னன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் சென்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்னுமே ஓப்பன் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூடயே வந்துடும். அது நைட் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தம். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஹெல்ப்பு. நம்மளால் அது பண்ண முடியாமல் போச்சு. நான் அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்தில் நம்ம பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்தில் நான் பண்ணிடுறேன், இப்போது இந்த டைமில் என்னால் முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா மந்த் எண்டுங்க. அப்படிங்கும்போது நம்மகிட்ட மணி இல்லை. அதுங்காட்டி இப்போ பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் மந்தில் பண்ணிடுங்க, கண்டிப்பாக மிஸ் ஆகாது, நெக்ஸ்ட் மந்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட உதவின்னு கேட்டால் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். ஓகேங்களா? ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுவேன். அதை பார்த்துக்கலாம்.
அடுத்தடுத்து நம்ம வந்து எப்படி வீடியோஸ் போட போகிறோம் எதுவுமே கொஞ்சம் ஐடியா இல்லை. ஏன்னா ஒர்க் அப்படின்ட்டு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டே நம்ம கொண்டு இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போவுமே லீவ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்குது யூடியூப்பை. இருந்தாலும் முடியும் நம்மளும் ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம் ஒரு நாள். அந்த நாளும் வெகு தூரம் இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்குமே லவ் யூ ஸோ மச்சுங்க. என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும். ஓகே, நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பிரிக்கிற ஓப்பன் பண்ணுற வீடியோஸ் பார்ப்பீங்க. எஸ்டிஎஃப்ஏ நம்ம மாப்பிள்ளை கொடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோ ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். என்னது இல்லை என்றது இப்போ பேலன்ஸ் சொல்லணும்னு இப்போ தான் நம்ம என்றது ரீசார்ஜ் முடிய போகுதுடா. வீடியோ ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துருக்கான். இதோட குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்டாண்டுங்க. இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா என்னோட ஹைட்டு 7 அடி முடிக்க வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குங்க. ஆல்ரெடி இது 2-3 இருக்குது எங்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் என்னைக்காச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அது ஏண்டா அப்படியே அப்போ சொன்னேன், இவ்வளோ செலவு எதுக்குடா பண்ணுறேன். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான் பைக்குக்கு. இதுக்கு நடுவில் இவ்வளோ செலவு. அது 10 ரூபா இருந்தாலும் செலவு தாங்க. இது ரிங் லைட்டு, அந்த வீடியோ ஸ்டாண்டு கூட வந்து போடுற மாதிரி நான் அப்போன்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேமும் நான் நினச்சேன். ரூம் அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். என்னோடய ரூம்னு சொல்ல முடியாது, இது சாமி ரூம். ஓரளவுக்கு குவாலிட்டியானச்சு தெரியுதாடா. நைட் டைமில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் வீடியோக்கு சம்மந்தப்பட்டது தாங்க வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம வீடியோ போடுவோமான்னு தெரியல. இது இன்னும் எத்தோல் லைட்டு போப்பா உங்களுக்கு காட்டுறேன். இதையும் ஓப்பன் பண்ணிடுறேன். இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கானே மாப்பிள்ளை. பொண்ணு கொடுத்துருந்துச்சுன்னா நீட்டாக யூஸ் பண்ணிருப்போம். கேட்டுட்டு ஆக்சுவலி வந்து நாங்கள் நினச்சே பார்க்கலிங்க. உண்மையிலுமே வந்து பயங்கர சஸ்பென்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தவறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் நினச்சே பார்க்கல. எங்கள் அப்பா பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க. மாதிரி கண்ணே வந்தது. கட் பண்ணிக்கலாம். நானே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டுங்க. அதான் அந்த வீடியோ கட் பண்ண சொல்லிட்டேன். நம்ம மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நான் எதிரே பார்க்கல. நம்ம மாப்பிள்ளையே எனக்காக உட்காந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இது வந்து நமக்கு பண்ணியிருப்பான் போல். அவங்ககிட்ட கேட்டால் அவனாக தான் பண்ணேன்னு சொன்னான். அவன் ஆல்ரெடி முன்னாடி ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருந்தான். இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிடிச்சவங்கள இழந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி பிரேமாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம மாப்பிள்ளையோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச் எஸ்டிஎஃப்ஏ.